ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 12 மணிக்கு வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்த்து சொல்கிறேன் கைஸ் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம உள்ள வந்துருக்கோம். இப்போ நான் முன்னாடி கூட பார்க்கலாம், இப்போ தான் லாகின் பண்ணிட்டு உள்ள வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேரக்டர் டாட்டுக்கு ஒரு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பண்ணிடுவோம், கடைசியாக போய் பார்ப்போம். இதெல்லாம் இது பஸ் போட்டால் தான் வரும் போலியே. 5 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. கிளைம் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே கிளைம் பண்ணிட்டு சும்மா பந்தாவாக போகலாம். குயிக் பண்ணிடுவோம். நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கலெக்ஷன் வீடியோ வரும். அது வருமாக இது கையில் இது டோக்கனு. ஸோ பரபரப்பாக இருக்குது, என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் டேக்டாக கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வேறு இருக்குது. ஸோ இதான் எங்கள் கைடு. வருமா வாங்க, லெக்ராயில் 50% ஆக்சேஜ் உள்ளே போய்ட்டு எப்படி வெளியே வந்துடும். அதுதான் வின்டர் கேலண்டரு. ஸோ எல்லாம் வந்துச்சு கைஸ். இப்போ உள்ள போகிறோம். படப்படம் இருக்கு எனக்கு. ஸோ உள்ள போயாச்சு. அப்படின்ட்டு ஸோ கிளைம்டு. இப்போ இது அடுத்தது என்ன? இன்றைக்கி லாகின் பண்ணது இன்றைக்கி நம்ம கிளைம் பண்ணியாச்சு கைஸ். அதுமா 27 லாகின் பண்ணுறது, 27 அன்றைக்கி 26 லாகின் பண்ணுறது. இதில் என்ன கிஃப்ட்டுங்கள, இது பிக்கெஸ்ட் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. இது எதுக்குன்னு தெரில. 31. ஸோ பார்த்தீங்கன்னா ஜனவரி இந்த நியூ இயர் வரைக்கும் இருக்குது இது. ஸோ வந்து வேறு லெவல் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்காக தான் நான் வந்து நினச்சேன். ஸோ அந்த ஒரே ஒரு பாக்ஸு மற்றதெல்லாம் அப்படியே கிளைம் பண்ணலான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 இது பார்த்திங்கன்னா எப்படி 25 இன்றைக்கி நம்ம லாகின் பண்ணதுனால நம்மளுக்கு கிரானைட் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 12th 26 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு. சப்போஸ் நான் இன்றைக்கி தான் ஆக்சுவலி. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 26th அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஏகே இருக்கலாம், சப்போஸ் இந்த இது இருக்கலாம், ஹெட் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ ஆனால் இதில் மட்டும் மேஜிக் கியூப் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ஸோ மேஜிக் கியூப் கிடச்சிது அப்படின்னா யாருமே வந்து இது பண்ணாதீங்க. ஸோ வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு இதில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஆர்டிக் ப்ளூ பண்டிலும், பிரேக் டான்சர் பண்டில், அப்புறமா ஜீப் ஸ்கின், இது பைக் ஸ்கின்னு, ஜோக்கர் பண்டில் எல்லாமே திருப்பி வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பண்டில் பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்க, நான் வேணான்னு சொல்ல. இருந்தும் இந்த ஆர்டிக் பண்டில் ப்ளூ பண்டில் பிடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் பண்டில். எனக்குமே ஃபேவரட் பண்டில் தான். நானுமே வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி எல்லாம் முடிச்சக்கப்புறமா நான் வாங்குவேன் வந்ததுக்கப்புறமா. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. லாகின் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 தான் இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 இதாகிடுச்சு. அதில் 2 3 4. ஸோ மிச்ச 4 கேள்விக்குறியா அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம் என்னத்தை தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இது கேரக்டர் பார்க்கும்போது தெரியுது கேரக்டர் ரிவார்டு அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயலு, வெப்பன் ராயலு, அது பார்த்திங்கன்னா இது. ஸோ பிங்க் கலர் கார்டு இங்கே பாருங்க கைஸ். இது வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 12/25. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஆடணும். ஃபுல்லாக இது ஆடி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆடி தான் பண்ணிங்க. நான் அந்த வீடியோவே சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ சொல்லியாச்சு. இந்த கன் பாருங்கள், டாப்அப் ஈவெண்ட்டில் விட்ருக்காங்க. நான் வந்து வெப்பன் ராயில் வரும்னு நினச்சேன். ஸோ வரல. ஸோ யாரெல்லாம் டாப்அப் பண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். 1 ரோலுக்கு 20 டைமண்ட்ஸாம், 5 ரோல்ஸுக்கு 19 டைமண்ட்ஸாம். 10 டைமண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னவோ நம்ம எப்படியோ பண்ண போகிறதில்ல. வாங்க வெளியே வந்துடலாம். ஸோ
ஸோ இதுக்கும் நம்ம காமிச்சிச்சு. நம்ம போய்ட்டு இப்போ கிரானைட்டை போய்ட்டு பார்ப்போம். கலெக்ஷனில் போய்ட்டு அந்த இது பேராஷூட் வந்து இது பண்ணிவிடுவோம். பேராஷூட் நல்ல பங்கமாக இருக்கா. நான் இதை எக்யூப் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா இருக்க மாதிரி இருந்ததுனா இது எக்யூப் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பனில் போய்ட்டு சும்மா அந்த பலன்னு இருக்க ஒரு கிரானைட் எடுத்து பாருங்கள். இதை எக்யூப் பண்ணி வைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ். அங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குது. ஒப்போ அடி எஃபெக்ட்லாம் பாருங்கள் வெறித்தமாக இருக்குது. அனிமேஷன்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்கானுங்க. நிஜமாக சொல்லணும் வேறு லெவல் தான் சொல்லணும். செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. இது ஆள் கையில் வச்சு பார்க்கணும். பரவாயில்ல. அப்படி குளோவால் சட்டுன்னு பார்க்கும்போது குளோவால் மாதிரியே இருக்குது. ஆனால் நெட்வொர்க் எரர்னு வருது. ஒரு நெட்வொர்க் பேஜ் போல் போடுவோம். பார்த்தீங்கன்னா இப்படியே குளோவால் மாதிரி இருக்குது. இந்த பராங்ஸ் இது சாரி இந்த ஸ்கின் தான் காய்ஸ். அதுவே வந்து வரப்போகுது. அந்த ஸ்கின் வாங்கிடலாம். நம்ம சீக்கிரமாக வாங்கலாம். ஸோ ஓகே, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு லைவ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கைஸ். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் கிளைம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆடிக்கிட்டே இருப்போம் விடாமல். என்னடா ரேங்க் புஷ் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னா, ஸோ வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ரேங்க் புஷ் பண்ணக்கூடாது. நான் வந்து ரேங்க் புஷ்க்குன்னு ஒரு தனி ஐடியாஸ் ஒரு வீடியோ போடுறேன். எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ரேங்க் புஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நிறைய பிளேயர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம ஒரு மிடில் ரேஞ்ச் அப்போ தான் வந்து நம்ம பண்ணணும், ரொம்ப கடைசிலையும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மிடில் ரேஞ்ச் அப்போ நம்ம ரேங்க் புஷ் பண்ணலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே இந்த பேன் வாங்கிடலாம். ஸோ நாளைக்கு வெறித்தனமாக ஒரு லைவு. ஸோ ஆக்சுவலி லைவ் போடுவேனாங்கிறது டவுட் தான். இருந்தாலும் அப்படி போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா? அதனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துங்களை தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 1K சப்ஸ்கிரைப் அடிச்சோம்னா அலோக் கிவ்வே அப்படின்ட்டு. ஸோ நிஜமாலே உண்மை. நான் எப்படி 12 மணிக்கு ஒன்றுமே இல்லைனாலுமே வீடியோ போட்டேன் அதே மாதிரி. ஸோ வந்து அப்படியும் அதே பண்ணி காமிப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போடுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.